அப்போஸ்தல நடபடிகள் 17வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எல்லாருக்கும் ஜீவனையும் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். இன்று பேசும்படி ஆவியானவர் கடந்த 2 நாளைக்கு முன்பதாக இந்த வார்த்தை தான் காண்பித்து தந்தார். எல்லாருக்கும் சொல்லுங்க, யூதருக்கும் என்றல்ல, கிரேக்கருக்கும் என்றல்ல, படித்தவர்களுக்கு என்றல்ல, ஆமென், எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாருக்கும். ஏன் சொல்றேன், அதுக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. லேவியராகமம் 4வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம். அதுல யாருக்காகலாம் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும், பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இவைகளுக்காக யாருக்காகலாம் அடிக்கப்பட வேண்டும் என்று அந்த 4வது அதிகாரத்தில் இருக்கிறது. முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் ஒரு தப்பு பண்ணா அந்த ஆசாரியனுக்காக பலிமிருகம் அடிக்கப்பட வேண்டும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் சபையார் தப்பு பண்ணா அவர்களுக்காக ஒரு பலிமிருகம் அடிக்கப்பட வேண்டும். அப்படி கீழே வரும்போது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, பிரபுக்களில் ஒருவன், பிரின்சஸ், பிரபுக்கள், அதிகாரங்களில் இருக்கிறவர்கள், ஆளுகையில் இருக்கிறவங்க, இவர்கள் தப்பு பண்ணா இவர்களுக்காக பலிமிருகம் அடிக்கப்பட வேண்டும். இந்த 3 கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் நாம வருவோம்? சரி, ஆமென், ரைட். அப்படியே கீழே படிச்சீங்கன்னா, சாதாரண மனிதனில் ஒருவன் அப்படின்னு வரும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? சாதாரண ஜனங்களில் ஒருவன். 27 சாதாரண ஜனங்களில் ஒருவன் போதும். ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியனுக்காக மாத்திரமல்ல அந்த ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டது. இஸ்ரவேல் சபையருக்காக மாத்திரமல்ல அந்த ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டது. பிரபுக்களுக்காக மாத்திரமல்ல, இந்த சாதாரண ஜனம், சாதாரணமான இந்த ஒருவனுக்காகவும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீர் தந்த இந்த உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு, உம்மை நன்றியுடன். கைகளை உயர்த்தி ஏசையான்னு சொல்லுங்க. ஏசையா, 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 ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஜீவனையும். அப்போஸ்தலர் 17:25 எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும். 3 சொல்லுங்க, ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் மனிதனை எல்லாவற்றையும் உண்டாக்கினது போல உண்டாக்காமல், பைபிள் சொல்லுகிறது, மனிதனை கர்த்தர் உருவாக்கினார். நாசியிலே சுவாசத்தை அப்படி ஊதினார். ஊதினதுனால மனிதன் என்ன செய்தான்? ஜீவாத்மாவானான். ஜீவன் அவனுக்குள்ளதான் ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறது. மற்ற மிருக ஜீவன்களுக்கெல்லாம் கிடையாது. ஆவி பிரியும் போதே மண்ணுக்கு போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதுக்கு ஆத்துமா கிடையாது. அதுக்கு பாவ மன்னிப்பெல்லாம் கிடையாது, அது பாவம். ஆமென். மனிதர்களால வளர்க்கப்படுவதும் அவைகள்தான், மிகவும் பாதிக்கப்படுகிறவைகளும் அவைகள்தான்.
அல்லேலூயா. குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவைகளுக்கு ஈஸ்டர், ஈஸ்டர் அன்னைக்கு அவைகளுக்கு குட் ஃப்ரைடே. மனிதனுக்கு கர்த்தர் சுவாசத்தை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். யோபு சொல்லுகிறார், நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டுகிறீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஹல்லேலூயா. இந்த நாள்ல, இந்த நேரத்துல நாம் இப்படி தேவ சமூகத்தில் இருக்க காரணம் என்ன? அவர் ஜீவனையும் சுவாசத்தையும் தந்ததுனால எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தந்தவர் என் வாழ்க்கைக்கு வேண்டிய சகலத்தையும் ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டு. எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தந்தவர் என் வாழ்க்கைக்கு வேண்டிய சகலத்தையும். அப்போ நமக்கு யார் சகலத்தையும் கொடுக்கிறவர் தெரியுமா? நமக்கு யார் ஜீவனை தந்தாரோ அவர்தான். அப்ப நம்ம எல்லாவற்றுக்காக யார்கிட்ட தான் போகணும்? ஜீவனை தந்தவரிடத்துல. ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டீர், ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வே. நம்ம என்ன நினைச்சிரு, ஜீவன் போனதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட போகணும்னு. அதனாலதான் கடைசி காலம் இனி அவ்வளவுதான் வரும்போதெல்லாம் ஒரே பைபிளும் கையுமா தான். எனக்கு ஜீவனை தந்தவர் எனக்கு வேண்டிய சகலத்தையும் தருவார். நான் வாழ்வதற்கு வேண்டிய சகலத்தையும் தருவார். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் யார்? அவர் ஆமென். 24 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். வேதம் சொல்லுகிறது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவர். ஹல்லேலூயா. 25 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. எல்லாவற்றையும் நாம் பாடுவோமே, இல்லாதவைகளை ஹல்லேலூயா. யாவற்றையும் உண்டாக்கினவர் அவர்தான். நமக்கு சுவாசத்தை தருகிறார், ஜீவனை தருகிறார். ஏதேனின் அனுபவம். ஆமென். பலமுறை இந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும் ஆமென், கேட்காம சிலர் இருப்பீங்க. அவங்களுக்கு, அதாவது இதுவரை கேட்டுறாம சிலர் இருப்பீங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அந்த 6 நாள்ல எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியில மனிதனை படைச்சிட்டு அவருடைய சிருஷ்டிப்பை அங்க கம்ப்ளீட் பண்றார். 7ஆம் நாளில என்ன பண்ணாரா? ஓய்ந்திருந்தார்னா என்ன? ஆதாம், நீ அந்த கட்டில் படுத்துக்க, நான் இந்த கட்டில் படுத்துறேன். அப்படி அல்ல. அந்த நாள்ல அவர் வேற எந்த வேலையும் செய்யாம ஆதாமோடு உறவாடுகிறதை பார்க்க முடியும். ஊதி எழுப்புறார். அவர் ஊதுனதுனால ஆதாம் கண்ணை திறந்தான். அவர் ஒவ்வொரு நாளும் கிருபையினால ஊதுறதுனால தான் நாம கண்ணை திறக்கும். அவர் ஊதலைன்னா நமக்கு என்னைக்கோ ஊதி இருப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் அலாரம் அடிச்சதுனால, அலாரம் அடிச்செல்லாம் எழும்பவே மாட்டோம் என்பதற்கு நாம சாட்சி. ஹல்லேலூயா. கிருபை வந்து காலையில அப்படி தட்டினதுனாலதான் சூறை செடிக்கு கீழே இருந்த எலியாவை தூதனை வச்சு இப்படி தட்டினது போல. ஹல்லேலூயா.
ஆமென், ஆமென். கர்த்தர் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அப்போ சுவாசத்தை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனிதனை உருவாக்குகிறார். உருவாக்குறதுன்னு என்ன தெரியுமா? பார்த்து பார்த்து செய்யறது. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமானது கர்த்தர் பார்த்து செய்கிறார், பார்த்ததும் செய்கிறார். ரைட், உண்டாகட்டும் 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 உண்டாகட்டும். மனுஷன் அப்படி அல்ல. ஆமென். மீன்கள் உண்டாக ஜலத்தை பார்த்து பேசுகிறார், மரங்கள் உண்டாக மண்ணை பார்த்து பேசுகிறார், நட்சத்திரங்கள் உண்டாக வானத்தை பார்த்து பேசுகிறார், மனிதனை உண்டாக்க தமக்குள்ளே பேசுகிறார். நமது சாயலா. ஆமென். அப்போ மனிதனை உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பிளான் பண்றார், அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். வைத்து மண்ணை எடுக்கிறார். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது ஆமென். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது glory la bakara baba serama ஆமென். மண்ணான மனிதன் மன்னாவை தருவது glory. மண்ணான மனிதனுக்கு மன்னாவை தருவது என் இயேசுவுக்கு லேசான காரியம் சொல்லும் போது ஒரு பலன் இருக்கா? ஆமென். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. லேசான காரியம் எதுவும் பலமுள்ளவன் பலனற்றவன் பலமுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தால் உதவிகள் செய்வது என் இயேசுவுக்கு. மனிதனை உருவாக்குறார். மீதி எல்லாவற்றையும் உண்டாக்க எடுத்த டைமை விட உருவாக்க எடுத்த டைம் அதிகம். ஆமென். இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன். மனிதன் பூமியில வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் உண்டாக்க எடுத்த டைமை விட மனிதனை உருவாக்க எடுத்த டைம், செய்த வேலைகள் அதிகம். ஆமென். அல்லேலூயா. எனக்கானதை உண்டாக்க அவர் எடுக்கிற டைமை விட என்னை உருவாக்க அவர் எடுத்த டைம் அதிகம். ஈசாக்கை ஆபிரகாமுக்கு கொடுக்க, ஈசாக்கை உருவாக்க கர்த்தர் எடுத்த டைம் 10 மாதம். ஆபிரகாமை உருவாக்க கர்த்தர் எடுத்த டைம் 25 ஆண்டுகள். எனக்கானதை உண்டாக்க கர்த்தர் எடுக்கிற நேரத்தை விட என்னை உருவாக்க, ஆமென். அப்படி என்றால் ஆதாம உருவாக்கியாச்சு, சுவாசத்தை ஊதியாச்சு, இப்போ ஜீவனோடு இருக்கிறான். ஆமென். நம்மை கர்த்தர் கிருபையாய் நம்மை ஜெனிப்பித்து ஒவ்வொரு அவயவங்களை பார்த்து எழுதி வச்சு உருவாக்கி தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் ஆதரித்து, தாயின் வயிற்றிலிருந்து எடுத்து நம்மை வளர்த்து ஆதரித்து இதுவரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் தந்து நம்மை வாழ வைக்கிறவர். நமக்கானதை நமக்கு தருவது அவருக்கு லேசான காரியம். ஆதாம் கண்ணை திறந்ததும் கர்த்தரை தான் பார்க்கிறான், ஊதரவரை பார்க்கிறான். அவ்வளவுதான். நான் அவர் கொடுக்கிற சகலத்தை அனுபவிக்க. ஹல்லேலூயா. கண்ணை திறந்ததும் எது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்?
பக்கத்திலேயே வாழ்ற அப்படிதான் பார்க்கல. போன் ஊதி கண்ணை திறந்தது கர்த்தர், கண்ணை திறந்தது கர்த்தர், கண்ணை திறந்தது கர்த்தர். ஆனா கண்ணை மூடினாலும் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. கண்ணை திறந்தது கர்த்தர், கண்ணை திறந்தது கர்த்தர். ஆமென். போன் அவ்வளவுதான். இதுதான், இது நம்முடைய வாழ்க்கையாகட்டும். ஆமென். எனக்குள்ளே சுவாசத்தையும் ஜீவனை தந்தவர், எனக்கு வேண்டிய இந்த வார்த்தை எல்லாரும் இப்ப அறிக்கை செய்ய போறோம். நல்ல வாயை திறந்து வலது கரத்தை உயர்த்தி அப்படி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, எனக்கு சொல்லுங்க சத்தம், எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தந்தவர், எனக்கு வேண்டிய சகலத்தையும் தருவார். ஆமென். ஜீசஸ் ஆதாமை உருவாக்கி 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. ஆதாமை ஒன்ன உருவாக்கிட்டா, உனக்கு வேண்டியதை உண்டாக்குறது ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸி. ஆமென், ஹல்லேலூயா. அவர் 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 அவருடைய திட்டப்படி, அவருடைய பிளான் படி என்ன ஆண்டவர் உருவாக்கிட்டார்னா, எனக்கு வேண்டியதை எனக்கு உண்டாக்கி தருவது ஆண்டவருக்கு ரொம்ப. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரை டைம் எடுக்கிறீங்க? ஏன் ஆண்டவரை டைம் எடுக்கிறீங்க? ஏன் ஆண்டவரை டைம் எடுக்கிறீங்க? நான் எங்கப்பா எடுக்கிறேன், நீ தானப்பா எடுக்க வைக்கிற. ஆமென், ஆமென். ஆதியாகமம் 12 ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறார், 13 பேசுகிறார், 14 மெல்கிசேதேக்கு கொண்டு பேசுகிறார், 15 பேசுகிறார், 16 அமைதியாயிட்டார், 17 மீண்டும் பேசும்போது ஆபிரகாம் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாகிற என்று சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தரை மட்டும் ஆமென். அதை ஒரு நாள் தியானிக்கும் போது சில வாரங்களுக்கு முன்பதாக ஆவியானவர் பேச வைத்தார். ஆபிரகாம் தன்னை தரையிலே எறிந்தான், தன்னை தரையில போட்டான், தன்னை தரையில போட்டான். ஏன்? கர்த்தர் மண்ணை எங்க இருந்து எடுத்தார்? அப்படி எடுத்தார். அப்படி அவர் எடுக்க நான் என்ன கொடுக்கணும். ஹல்லேலூயா. நான் தான் எடுங்கன்னா எடுக்க மாட்டார். ஆமென். உன்னை நீ போடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எடுத்து உருவாக்குறது ரொம்ப ஈஸி. ஆமாம், இடித்து கட்டுறதை விட எடுத்து உருவாக்குறது ரொம்ப ஈஸி. ஹல்லேலூயா. ஆமாம், ஆமாம். அவர் உடைக்கிறது வேற, நாம ஒப்பு கொடுக்கிறது வேற. ஆமென். அவர் உடைக்கிறது கேட்டா சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை உடைத்தார், கர்த்தர் என்னை. ஏனோக்கோடு கர்த்தர் நடப்பது எளிது, கர்த்தரை யாருக்கும் தடுக்க முடியாது. ஆனா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறது தான் சாட்சி. கர்த்தர் ஏனோக்கோடு சஞ்சரிக்கிறது அற்புதம். இந்த மனுஷன் அவருக்கு வந்து பார்க்கிறாரு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. ஆனா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறோம். கர்த்தரை தடுக்க முடியாது, ஏனோக்கு தடுக்கலாமே, ஈஸியா தடுக்கலாமே. ஜனங்களுடைய செயல்கள் நிமித்தம் மனஸ்தாபப்பட்டு வழியில கர்த்தர் இருக்கும்போது ஒரு நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறானா, இதுதான் சவால், இதுதான் சாட்சி. ஆமென். ஆபிரகாம் தன்னை தரையில போட்டான், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க, இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும் சொல்லிட்டு அதே எல்லாம் எடுத்து வாசிக்க டைம் இல்லை. நீங்க வீட்டுல அதே அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுவார், இந்த வருஷத்துல சாராள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அடுத்த அதிகாரத்தில் சொல்ற ஒரு உற்பவ கால திட்டத்துல, ஒரு உற்பவ கால திட்டம் 10 மாசம், ஒரு உற்பவ கால திட்டத்துல. ஆமென். ஆபிரகாமே, உன்னை நான் உருவாக்கிட்டேனா, உனக்கு வேண்டியதை எனக்கு உருவாக்கி தருவது என்பது ரொம்ப லேசான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர், வருடம் தாமதமாகுது, நான் என்ன தரையில போடணும், அவர் திரும்ப எடுக்கணும். ஹல்லேலூயா. தரையில இந்த வார்த்தையானவரை சாங் ஷூட் பண்ணும்போது அந்த இடத்துல போய் பார்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். வெளியே நிறைய மண்ணு போடப்பட்டிருக்கிறது, அதுக்கு மேல நாய் ஓடுது, கோழி ஓடுது,
மனுஷன் ஓடுறான், என்னெல்லாமோ யாரெல்லாமோ மிதிக்கிறாங்க. அவருக்கு டைம் வரும்போது அவர் வருவாரு, கொஞ்சம் மண் எடுப்பாரு, மற்றவைகள் மிதித்தது விட்டுட்டு இவர் கீழே போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா மிதிப்பார். மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்து நல்ல பிசைவார். அதுக்கப்புறம் சரி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுன்னு வந்து பார்த்தா திரிகையில வச்சு ஒரு சுத்த விடுவார் பாருங்க. ஹல்லேலூயா. சகல உலகம் கண்ணுக்கு தெரியும். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, அவங்க மீது தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷர்களை எங்கள் தலையின் மேல ஏறி போக பண்ணினீர், எங்கள் இடுப்பு மேல பாரத்தை ஏற்றினீர். ஆமென். எல்லாம் முடிச்சு தூக்கி திரிகையில தூக்கி வச்சதும் என்னை உயர்ந்த ஸ்தான பாடலுக்கு முன்னாடி வண்டி ஓடுது. ஆண்டவரே, மகனே, உனக்கு எதெல்லாம் பார்க்கணும் பார்த்துறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அதுல ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? அது சுத்த ஆரம்பிச்சதும் வேற ஒருவர் கை அதப்படாது. அந்த குயவனுடைய 2 கையும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த குயவன் கை படும் பாருங்க, மண்ணு அதுக்கு மேல வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சுத்த விட்டுட்டு அந்த 2 கை அது மேல படும்போது அந்த மண் அப்படியே உருவாகி மேல வரும், மேல வரும், மேல வரும். கையும் அது கேட்டார் போல. ஆமென். ஒரு சின்ன துண்டு கூட அதுல இருந்து செதறாது. ஹல்லேலூயா. நான் உடைக்கப்பட்ட பாத்திரம் போலானேன் என்று சங்கீதம் 31 தாவீது சொல்லும் போது அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீர் செய்வதை நீர் சொன்னதை நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை. நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை. வலது கரத்தை உயர்த்தி வல்லமை நிறைந்த செய்துதான் நம்மளை உருவாக்கிட்டார்னா நமக்கு வேண்டியதை உண்டாக்குவது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. என்னை உருவாக்கி எனக்கானதை
உண்டாக்குகிறார். யோசேப்பை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வைப்பது தேவ திட்டம். 17வது வயதிலே கர்த்தர் யோசேப்புக்கு அந்த தரிசனத்தை கொடுக்கிறார். சொப்பனத்தின் மூலமாய் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். தேவன் எப்படி வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார் அப்படி வெளிப்படுத்துவார். ஆதியாகமம் 37 சொப்பனம் கண்டான் என்று இருக்கிறது. சங்கீதம் 105 கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு எப்படி பேசினா புரியுமோ அப்படி பேசுவார். பெரிய தீர்க்கதரிசி யோனா கிட்ட பேசுகிறார். யோனா 1வது அதிகாரத்தில். அதே 1 கடைசியில் யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் மீனுக்கு கட்டளை மீனுக்கிட்ட பேசுகிறார். ஆமே. 2வது அதிகாரத்தில் யோனாவை கரையில் விடும்படி கர்த்தருக்கு மீனுக்கு. 3வது அதிகாரத்தில் செடியை வளர விட்டு அதை அரித்து போடும்படி கர்த்தர் ஒரு புழுகிட்ட பேசுகிறார். ஆமே. என்ன லாங்குவேஜில் பேசியிருப்பார்? யோனா கிட்ட பேசின லாங்குவேஜில் மீன் அதே லாங்குவேஜில் அதே ஸ்டைலில் மீனுக்கிட்ட பேச முடியுமா? முடியாது. ஆமே. புழுகிட்ட எப்படி பேசியிருப்பார்? எப்படி பேசினா புரியுமோ அப்படி பேசுவா. இன்னைக்கும் நம்மோட அப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் பெரிய தீர்க்கதரிசி கிட்ட மட்டும் இல்லை, சின்ன புழு கிட்டையும் பேசுறது. கர்த்தர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கேட்க ஆயத்தம் இல்லாத ஆசாரியன் ஏலி இருக்கும்போது இனி அதே ஸ்தானத்தில் ஒருத்தன் வந்தாதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இருக்கவில்லை. கேட்க ஆயத்தமா இருந்த ஒரு சிறுவன் சாமுவேலோடு கர்த்தர் பேசுகிறார். ஆமே. கர்த்தர் இறங்கி வந்து பேசுறதுக்கு ரெடி. கேட்க நாம ரெடியா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆதாமை உருவாக்கி அவனை வைக்கும்படியாக ஒரு ஏதனை உண்டாக்குகிறார். ஏதனை உண்டாக்க கர்த்தர் யோசிக்கல, பேசல, எதுவும் பண்ணல. உடனே ஏதனை உண்டாக்கி அதிலே மனிதனை கொண்டு வந்து வைத்தார் என்று ஆதியாகமம் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களை முளைக்க பண்ணினார். கர்த்தர் கொடுக்கிறத நம்பி வாங்கலாம். கர்த்தர் கொடுக்கிறத நம்பி சாப்பிடலாம். இந்த பூமியிலே வாழ தேவையானதை கர்த்தர் இந்த பூமியிலே முளைக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. 2 எக்ஸ்ட்ரீமுக்குள்ளும் போயிருக்கு. அவ்வளோதான். இந்த பூமியில் நான் அவ்வளோதான். நான் வந்து கானானை விட்டு வெளியே எகிப்து விட்டு வெளியே வந்தாச்சு. இனி வந்து நான் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படி அல்ல. எளிமையும் காண வைத்த பிறகுதான் கானானுக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறார். இந்த பூமியிலே வாழ நமக்கு என்ன தேவையோ, கர்த்தர் மன்னாவை மட்டும் கொடுக்கவில்லை, அவர் காடையையும் கொடுத்தார். இந்த பூமியில நான் வாழ்வதற்கு எனக்கு என்ன தேவை அவைகளை கர்த்தர் இந்த பூமியிலே முளைக்க பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பூமியிலே முளைக்க பண்ணுகிறார். வேண்டியதை எல்லாம் முளைக்க பண்ணுகிறார். வாழ்வுக்கு ஏதுவான எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறது எப்படி இருந்துச்சு தான்? பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமா இருந்துச்சு. கர்த்தர் கொடுக்கிறது. எனவே தான் கர்த்தர் கொடுக்கிறது. என் தகப்பனார் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தர் தருவது போதும், கர்த்தர் தராதது வேண்டாம். கர்த்தர் எனக்கு என்ன தராரோ அது போதும், கர்த்தர் தராதது வேண்டாம். ஆமென். அப்படி சொல்ல முடியுமா? நம்ம ட்ரை பண்ணி கிடைக்காம போகும்போது இப்படி சொல்லுவோம். ஆமென். ஒரு கேட்டா சொன்னா இப்படி சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு பாருங்க கெத்செமனே தோட்டத்தில் வச்சு சொல்ல எல்லாம் செய்ய உம்மால் ஆகும். ஆண்டவரே இந்த திட்டத்தை, அதாவது நான் எல்லாருக்காக மரிக்க வேண்டும் என்கிற திட்டத்தை நீங்க நினைச்சா நீங்க மாற்ற முடியும். நீர் நியாய பிரமாணிக்கர் அல்லவா? நீங்க தானே லா கிவர். உங்களால எதையும் சேஞ்ச் பண்ண முடியும், எல்லாம் மாற்ற முடியும். அப்படி சொல்லிட்டு ஆகிலும் என் சித்தம் அல்ல உங்க சித்தம். நீங்க நினைச்சா எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஒரு தாவீது ஒரு பிரமாணத்தை எழுதுறாரு. என்ன பிரமாணம்? சப்பானி ஒருவனும் உள்ள வரக்கூடாது. இப்போ மேவி போசேத்தருடைய செய்தி கேள்விப்படுகிறான். உடனே ஐயோ நான் இப்படி எழுதிட்டேனே, என்னால் இனி கொண்டு வர முடியாது அப்படி தாவீது சொன்னாரா? இல்லை. ஆனால் சீபா வந்து சொல்றான், அவன் முடவனாயிருக்கிறான்.
ஆனால் உங்க பிரமாணம் சொல்லுது அவனை வந்து உள்ள வர விடாது. தூக்கிட்டு வா அப்படின்ட்டார். யாருக்கு மாற்ற முடியும்? தம்மை விட பெரியவர் ஒருவரும் இல்லை என்பதால் தம் பேரில் தாமே ஆணையிட்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சித்தம். கர்த்தர் தருவது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமானது. அதுதான் வாழ்க்கை. எனவேதான் அந்த நீர் தந்த இந்த வாழ்வுக்காக அந்த பாடலை பாடினது யார் தெரியும்ல? ரேகன் கோமஸ் அண்ணன். ரேகன் கோமஸ் அண்ணன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் மினிமம் 4 பேர் அவங்களுக்கு துணை தேவை. நீங்க பார்த்துருக்கிறீங்க எவ்வளோ தேங்க் பண்றாங்க பாருங்க. நீர் தந்த இந்த வாழ்வுக்கா உம்மை என்னாலும் ஏன் இந்த உம்மை நன்றியுடன். கர்த்தர் தரது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமானது. அதே ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் கொண்டு வந்து இன்னொன்றை சொல்லுகிறார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அதை காண்பித்து சொல்லுகிறார், இதை நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்காதே. கர்த்தர் நல்ல கவனமா கேளுங்க. வாழ்வுக்கு ஏதுவானதை புசிக்க கொடுக்கிறார், சாவுக்கு ஏதுவானதுக்கு விலகும்படி எச்சரிக்கிறார். எனக்கு எல்லாம் வேண்டும் என்று இருக்கக்கூடாது. எனக்கு தேவன் தருவது எல்லாம் வேண்டும் என்று இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியதுன்னா உங்கள் பரமபிதா எவைகள் எல்லாம். அதுக்கு மேல 3 கேள்வி கேட்டிருப்பார். என்ன கேட்டிருப்பார்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். நீ கவலைப்படாத, நீ காகங்களை கவனித்து பார். அவைகளுடைய பிதா அவைகளுக்கு பிழை போட்டுகிறார் என்று சொல்லவில்லை. உங்கள் பிதா அவைகளுக்கு பிழை போட்டுகிறார். உங்க அப்பா அந்த காகத்தை போஷிக்கிறார்ப்பா. உங்க அப்பா அந்த புஷ்பத்தை உடுத்து வைக்கிறார். உனக்கு தேவை என்ன என்பதை உன் அப்பாவுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னு எனக்கு எல்லாம் பொத்து விழுந்துரும் அப்படி கிடையாது. எனக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிவார். எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுத்த எல்லாத்தையும் நான் வாங்கணும், அது என் வாழ்வுக்கு ஏதுவானது. கர்த்தர் கொடுக்காதவைகளை நான் ஆசைப்பட்டு அதற்கு பின்னாக போனால் அது சாவுக்கு ஏதுவானது. வாழ்வுக்கு ஏதுவானதை புசிக்க கொடுக்கிறார், சாவுக்கு ஏதுவானதற்கு விலகும்படிக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். தேவன் நமக்கு தருவதெல்லாம் வாழ்வுக்கு ஏதுவானது. தேவன் நமக்கு தராததெல்லாம். ஆமென். இன்னையிலிருந்து நிறைய பேருடைய ஜெபங்கள் மாறுவதற்காக. ஆமென். ஆண்டவர், நான் இப்படி ஆசைப்பட்டேன், எனக்கு இது தரலையே. நான் இப்படி எதிர்பார்த்து காத்திருந்தேன், எனக்கு கிடைக்கலையே ஆண்டவரே. தேவன் தருவதெல்லாம், தேவன் தருவதெல்லாம் வாழ்வுக்கு ஏதுவானது. தேவன் தராததெல்லாம் சாவுக்கு ஏதுவானது. ஏன்பா நீ இவ்வளவு ட்ரை பண்ணி உனக்கு தரல? நல்ல வேளை காப்பாற்றப்பட்டேன். மீண்டும் சொல்லுகிற, நம்முடைய நாளை நமக்கு தெரியாது. ஒரு நாள் பிறப்பதையே அறியாயே. ஆமென். ஹல்லேலூயா. நமக்குன்னு ஒரு 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 அறிவு இருக்கு, நமக்குன்னு ஒரு பார்வை இருக்கு, நமக்குன்னு ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய, நம்முடைய கற்பனைக்கு கூட ஒரு எல்லையை வச்சுதான் நம்ம கற்பனை காண்போம். அடியனுக்கு என்ன தருவீர் என்று கூடாரத்துக்குள் இருந்து கேட்ட ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் செய்த முதல் காரியம், நீ முதல்ல வெளியே வாண்டார். நீ வெளியே வா. நீயா ஒரு லைன் போட்டு உள்ள உட்கார்ந்து இருந்துட்டு எனக்கு என்ன தருவீர்? ஏன் எலியாஸ் இருக்கிறான், இருக்கட்டு, நீ வெளியே வா. ஏன் இந்த கூடாரத்துக்குள்ள சுத்தி பார்த்தா யார் இருக்கிறா? நம்ம 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 ஒரு சர்க்கிளுக்குள்ள நாம வச்சுட்டு இப்படியே பார்த்தா ஆண்டவர் அதுக்குள்ள கொண்டு வர பார்க்கிறோம். அவர் தமக்குள்ள நம்மளை கொண்டு வர பார்க்கிறார். நாம் போட்ட லைனுக்குள்ள ஆண்டவரை கொண்டு வர பார்க்கிறேன். நீ வெளியே வா, நாம் போட்ட கூடாரத்தை பாருண்டார். அவர் ஒருவராய் வானங்களை விரித்து. ஆமே. நம்ம வீட்டு பெட்ஷீட் போடுறதுக்கு 2 பேர் சப்போர்ட் வேணும், இல்லைன்னா இங்க இழுத்தா அங்க வந்துடும். அவர் ஒருவராய், அவர் வந்து கேப்ரியலே அந்த தத்துப்படி, மீகாவில இந்த தத்துப்படி ஒன்று. எவ்வளவு நல்லது. இங்க வந்து பாரு, இந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமானால்
எண்ணு. ஆபிரகாம் 1 2 3 எண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும். ஆமென். நமக்கு தெரியாதுங்க, நம்முடைய நாளை தெரியாது. ஆபிரகாம் சொல்ற, உன் மகன் ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து, உன் ஏக சுதன் உன் நேசகுமார் ஈசாக்கை பலி செலுத்து. நம்மளால் அது புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் அதுக்கு அடுத்து என்ன நடந்தது என்பது எழுதி இருக்கிறதுனால நாம் அந்த சாப்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிப்போம், ஆசையா படிப்போம். ஆனால் அந்த பாதையில் ஆபிரகாம் என்ன நம்பிக்கையில பயணிக்க முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி புரட்டப்பட்ட பக்கங்கள் உண்டல்லவா? ஆமென். என்ன கேட்டா சொல்லுவேன், என் வாழ்க்கையில கேட்கப்பட்ட ஜெபங்களுக்காக செலுத்தப்படுகிற ஸ்தோத்திரங்களை விட கேட்கப்படாத ஜெபங்களுக்காக தேவன் எனக்கு தருவதெல்லாம் என் வாழ்வுக்கு ஏதுவானது. தேவன் எனக்கு விலக்கினதெல்லாம் சாவுக்கு ஏதுவானது. ஆமென். அப்ப தேவன் எதை விலக்கினாரோ அதை எப்படியாவது விரும்ப வைப்பதுதான் யாருடைய தந்திரம்? சாத்தானுடைய தந்திரம். தேவன் விலக்கினதை இவன் விரும்பணும், தேவன் விலக்கினதை விரும்பணும். இது சாத்தானுடைய தந்திரம். என்னை உருவாக்கி என்னை உருவாக்க தான் டைம் எடுக்கிறார். எல்லாவற்றையும் உண்டாக்கி கர்த்தர் ஆதாமை உருவாக்கி அவன் இருப்பதற்காக ஏதேனை உண்டாக்கி அதில் வைக்கிறார். ஆமென். நல்ல கவனிங்க, எல்லாத்தையும் உண்டாக்கும் போது அவருக்கு ஓய்வு தேவைப்படலை. ஆனால் மனிதனை உண்டாக்கின பிறகு ஆமென், நல்ல ரகம் நம்ம. அவன் எல்லாத்தையும் உண்டாக்கினதும் இல்லை, இடையில வராது. அதெல்லாம் பெரிய ப்ராஜெக்ட். மெதுவா பார்த்துதான் மனிதனை உண்டாக்குனதும் ரைட். தூசியெல்லாம் தட்டி ஆமென். ஹல்லேலூயா. இம்மட்டும் ஜீவன் சுகந்தது ஆண்டவரே, எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நீங்க தருவீங்க. அப்போ இந்த செகண்ட் வர என் வாழ்வுக்கு வேண்டிய சகலத்தையும் அவர் தந்திருக்கிறார். ஆமென். சரியா வரல, இல்லாட்ட எப்படிங்க வாழ்ந்திருப்போம்? ஆமென். ஆமென். இந்த செகண்ட் வர, இந்த நிமிடம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் ஆமென். யாக்கோபு சொல்கிறான், பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை ஆதரித்து வந்தவர் நம்முடைய வாழ்வுக்கு வேண்டிய சகலத்தையும் தந்திருக்கிறார், இனியும் தருவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்க கைகள் கூறும் உம்மால் கூடாதது, உங்கள் கைகள் கூறவில்லை, உம்மால் கூடாதது. ஆமென். உம்மால் கூடாதது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 6:12 வாசியுங்கள். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கிட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால பூமி எப்படி இருந்துச்சா? சீர்கெட்டதா இருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, தேவன் எதிர்பார்க்கிற பிரகாரம் இந்த உலகம் இல்லாமல் போகும்போது தேவனுடைய பார்வை முதல்ல யார் மேல போகும் தெரியுமா? தெரிந்தெடுக்கப்பட்டவன் மேல. நோவாவை அப்படி பார்க்கிறார். அவர் சோதோமை அழிக்கும்படியாக தான் இறங்கினார். ஆனால் சோதோமுக்குள் போவதற்கு முன்னே ஆபிரகாமை விசிட் பண்ண போகிறார். அதனாலதான்
வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ரட்சிக்கப்படுகிறதே அரிதானால் பாவிகள். தேவனுடைய நியாய தீர்ப்பு முதல்ல எங்கிருந்து தொடங்குதோ? தேவனுடைய வீட்டில் இருந்து. இப்படி எல்லாரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கும் போது நோவாவை பார்க்கிறார். ஒருவன் அவருடைய கவனத்தை இழுக்கிறான், அவருடைய பார்வையை தன் பக்கமாய் இழுக்கிறான். வேதம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கிறார், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஒருவனும் இல்லை. ஒருவன் இருந்திருந்தா கூட அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவன் இருந்திருந்தா கூட அவர் கண்ணுக்கு தெரியும். காட்டத்தி மரத்துக்கு இடையில் இருக்கிற காட்டத்தி மரத்தின் இலைகள், நிறைய டைப் ஆஃப் அத்தி மரங்கள் உண்டு. அதில் காட்டத்தி மரத்தினுடைய இலை ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இருந்து வெளியே பார்க்கலாம், வெளியே இருந்து சீக்கிரம் பார்த்தாலாம் கண்டுபிடிக்க முடியாது. சகைவுக்கு இயேசுவை பார்க்கணும், ஆனால் அதே நேரத்தில் சகைவு பார்க்கறத யாரும் பார்த்துடக்கூடாது. அப்போ அதுக்குள்ளே இருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறார். கர்த்தர் நின்று இப்படி அண்ணாந்து பார்க்கிறார். ஆமென். சகைவே, நம்ம வீட்டுக்கு வெளியே நின்று நம்மளை கூப்பிட்டா நம்ம கதவு திறந்து வர்றது மாதிரி சகைவேன்னு சொன்ன 2 இலை கடையில், ஆண்டவரே கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமென். சீக்கிரமா இறங்கி வா. காட்டுக்குள் இருந்த தாவீதை கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை காண்பவரே தினம் ஆமென் ஆராய்ந்து சுற்றி சுற்றி நான் அமர்ந்ததோ கருவை கண்கள் கண்டன மறைவாய் கருவையும் கண்கள் கருவையும் கண்கள் ஆமென். அதிசயமாய் ஆமென் பக்குவமாய் கிருபையே 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 வலது கரத்தை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கர்த்தர் நோவாவை நோக்கி சொல்லுகிறார், மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்குன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கணும், ஹைட் எப்படி இருக்கணும், நீளம் எப்படி இருக்கணும், என்ன பூசணும், எந்த மரத்துல, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறார். 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா அப்படியே செய்தான்னா அவனுடைய ஐடியா ஒண்ணுமே அதுல கிடையாது. ஆமே. ஆண்டவரே, இந்த பெயிண்டை விட இந்த பெயிண்ட் இப்ப லேட்டஸ்ட் ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆமென். ஒரு பைபிள் ஸ்டடியில் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வச்சாங்க. அதாவது கர்த்தர் ஏதேனிலிருந்து மனுஷனை துரத்தும் போது சர்ப்பத்தை சபித்தார். என்ன சொல்லி சபிப்பார்னா, நீ என்ன சாப்பிடுவ? மண்ணை சாப்பிடுவ. நாம் யாரென்று கர்த்தர் நினைவு கூறுகிறார்? மண்ணென்று. என்ன கோரஸ் ஆவே, மண்ணென்று. அப்ப நம்முடைய மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான,
அப்ப தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக நம்ம மாம்சீகமா சிந்திக்கிறோம்னாலே நம்ம யாருக்கு ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம்? அழகா சாப்பிட்டுட்டு போ பிசாசேனா யாரெங்க எனக்கு இப்படி ஒரு சாப்பாடு கிடைக்கல. நல்ல ஃபுட்டு, 7 வெரைட்டி கூட்டு, 3 பாயாசம். ஆமாம், 12:45 பேசுற பேச்சா இது? சிலர் அப்படிதான் பாக்குறீங்க. ஆமென். சாத்தானுடைய ஆகாரம் மண்ணு மண்ணு. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், எங்களை எந்த எண்ணங்களையும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம். நோவா அப்படியே செய்தான். 8 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆளா இருந்தா ஓகே, 8 பேர்னா 8 விதமான நினைவுகள் இருக்கும். ஹல்லேலூயா. 8 விதமான நினைவுகள் இருக்கும். வேற எதுக்குமே இடம் கொடுக்கல. அப்படியே செஞ்சவன கர்த்தர் என்ன பண்ணான? பேழைக்குள்ள விட்டு க்ளோஸ் பண்ணிட்டார் டோரை. 8வது அதிகாரம் கடைசியில பேழையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். 9வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஆமென், 1, 2 வசனங்கள்ல 1, 2, 3 அந்த 2 வார்த்தைகளை சொல்லுகிறேன். சகலமும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. 3 கடைசியில அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். பேழைக்குள்ளே வைத்து அடைத்து வைத்து உயிரோடே காக்கிறார். வெளியே கொண்டு வந்து சகலத்தையும் கொடுக்கிறார். ஆமே. அடைத்து வைத்து சொல்லுங்க, உயிரோடே காக்கிறார். ஆமே. அடைத்து வைத்து இந்த காத்திருக்கும் காலத்தில் கர்த்தர் என்ன தெரியுமா செய்கிறார்? அடைத்து வைத்து, வார்த்தை ஃபுல்லா வார்த்தை தானே. வார்த்தையை தந்து இந்த வருடம் ஃபுல்லா வார்த்தை தான். ஜனவரி துவங்கி வார்த்தையினால் அடைத்து வைத்து உயிரோட காக்கிறார். ஆனால் வேளை வரும், அவர் கீழ்காட்டை வீச பண்ணி ஜலத்தை வற்றி போக பண்ணி வெளியே கொண்டு வந்து, ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை இம்மட்டும் அடைத்து வைத்து மறைத்து வைத்து உயிரோட காக்கிறவர் எனக்கான வேளை வரும்போது என்னை வெளியே கொண்டு வந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். அவன் தருவேன் அல்ல, அடைத்து வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவார்? தருவேன் தருவேன் தருவேன். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே, தீங்கு நாளிலே ஒளித்து வைத்தீரே. வலது கரத்தை உயர்த்தி நன்றியோடு கண்மலை மேலென்னை ஹல்லேலூயா. துதிக்கும் புது பாடல். ஆமென். அடைத்து வைத்து உயிரோட காக்கிறார். ஹல்லேலூயா. வெளியே கொண்டு வந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவேன் 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 தருவேன்னு சொன்னீங்க. என்னை ஏமாத்துறீங்களா? சுவாசத்தை தந்தானா? ஆமா ஆண்டவரே. ஜீவனை தந்தானா? வெயிட் பண்ணு. ஹல்லேலூயா. ஆமென். வெளியே கொண்டு வந்ததும் நோவா எல்லாத்தையும் தாங்கன்னு கேட்டாரா? இல்ல. வெளியே வரும்போதுதான் நோவாவுக்கு தெரிந்தது, நான் உயிரோடு இருப்பதே கிருபை. நான் உயிரோடு இருக்கிற இவ்வளவு நாள் நான் உயிரோடு இருந்தேனே, என் பக்கத்தில் 1000மோ என் வலது புறத்தில் 10,000 விழுந்தது, இவ்வளவு காலம் உயிரோடு இருந்தேனே. கிருபை கிருபை கிருபை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஜீவனையும், ஆமென், எல்லாவற்றையும் நான் உனக்கு தந்தேன். திரும்பி பாரு. ஆமா ஆண்டவரே,
கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது எத்தனை ஆச்சரியம், எத்தனை நன்மை. நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், 13 ஆண்டுகள் யோசேப்பின் வாழ்க்கையில. இந்த 13 வருஷத்துல யோசேப்பினுடைய சம்பாத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. இருந்தது போச்சு. இதுதான் யோசேப்பினுடைய நிலைமை. அப்பா கொடுத்த பலவர்ண அங்கி போச்சு, போர்த்திவார் கொடுத்த மேனேஜர் அங்கி போச்சு. ஒண்ணு கிடைச்சிடக்கூடாது, சுத்தி யாராவது. அவன் பிசாசானவன் பாருங்க, இந்த காத்திருக்கும் காலத்துல நீ உனக்கு என்னப்பா கிடைச்சது, எவ்வளவு நாள் என்னப்பா இருந்துச்சு, என்ன இருந்தது போச்சு. இல்ல, அப்பா கொடுத்தது போச்சு, ஆபீஸ்ல கொடுத்ததும் போச்சு, வீட்டில் கொடுத்ததும். வீட்டில் கொடுத்தது சகோதரர்கள் எடுத்தாங்க, ஆபீஸ்ல கொடுத்தது அங்க இருக்கிறவங்க எடுத்தாங்க. 13 வருஷம் யோசேப்பினுடைய சம்பாத்தியம் என்னன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் யோசேப்பை உருவாக்கினார். 17வது வயதுல யோசேப்பு சொப்பனம் பார்க்கிறவனாய் மட்டும்தான் இருந்தான். அவ்வளவுதான் கர்த்தர் அப்ப அவனை உருவாக்கினார். 28வது வயசுல யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாய் மாறினான். இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறபடி 17 வயசுல கர்த்தரால் உருவாக்கி இருக்க முடியும். அப்படி உருவாக்கி இருந்தா அந்த கிணத்துல இருந்து யோசேப்பை தூக்கி இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா யோசேப்புக்கு என்ன அப்படின்னா, உள்ள ஒன்னையும் வச்சிட்டு இருக்க தெரியாது. ஒன்னு சொல்லணும், இல்லைன்னா அழணும். 17 வயசு வரை உள்ள எது அண்ணா நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஏற்கனவே பல வர்ணங்கி அவருக்கு மாத்திரம். இப்போ ஒன்னு சொல்லியாச்சு, அதுல கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சொப்பனத்தை ஆண்டவர் காட்டும் போது அதையும் போய் சொல்லணும். சிலர் எல்லாத்தையும் சொல்லணும். சிலர் சொல்லி முடிச்சோன்னா எப்படா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு சொல்ல வராது, ஃபுல்லா அழுகதான், அடக்கி கொள்ள முடியாம. அப்படி முந்தி சொல்லலைன்னா கையெல்லாம் ஆடும், இப்போ அழலைன்னா எல்லாரும் வெளியே போங்க வெளியே போகின்னு சொல்லி கதவை அடைச்சு. கர்த்தர் 13 வருஷம் உருவாக்கினார். 17வது வயதுல சொப்பனம் பார்க்கிறான். 28வது வயதுல சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான். 30வது வயதுல அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஞானத்தை வெளிப்படுத்துகிறான். வேதம் அழகாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 7:10 என்று நினைக்கிறேன். பார்வோன் சமூகத்திலே யோசேப்புக்கு கிருபையும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அப்போ அந்த ஞானத்தை கர்த்தர் எங்க கொடுக்கிறார் தெரியுமா? அங்க கொண்டு வந்து நிறுத்திட்டு தான் கொடுக்கிறார். அங்க கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு. ஹல்லேலூயா. அதுதான் சீஷர்கள்ட்ட சொல்லுவார், உங்களை ஒப்பு கொடுக்கும் போது என்னத்தை பேசுவோம், எப்படி பேசுவோம், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். காரணம் பேசுகிறது நீங்கள் அல்ல. யோசேப்பு உருவாக்கிட்டார் பாருங்க. உருவாக்குனதுக்கு அப்புறம் தேசத்துல பஞ்சம் இருந்தாலும் யோசேப்பு கஜானா எப்படி இருக்கும்? நிறைவா இருக்கும். 7 வருடம் மக்கள் வந்து வாங்கிட்டு போற அளவுக்கு நிறைவு. 13 வருஷம் யோசேப்புக்கு இருந்தது பறிக்கப்பட்டது. அடுத்த வருடங்களில் யோசேப்புக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த 13 வருஷம் சாட்சி என்னன்னா, கர்த்தர் ஜீவனோடு காத்தார், கர்த்தர் சுகத்தோடு காத்தார். ஆமென். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும், அடுத்த வார்த்தை சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. புதிய வருடத்துல எனக்கு வேண்டிய சகலத்தையும் தருவார்னு நான் எப்படி நம்புறது ஒண்ணே ஒண்ணுதான். நீர் தந்த இந்த உம்மை என்னாலும் ஜீவனோடு காத்தார், சுகத்தோடு காத்தார், காக்கிறார். காத்தீரே என்னை கருத்தா. நம்ம எல்லாம் சில சொல்லுவாங்க பாருங்க, ஆமே நீங்க சாட்சி கூட்டத்துக்கு வரல, அது எனக்கு ஒரு சாட்சியுமே இல்லை. அது உண்மைதான். ஆமே, கர்த்தர் நல்லவர். நீங்க அது நான் சொல்றது மாதிரி ஒண்ணுமே நடக்கல, நான் சொல்றது மாதிரி
டெய்லி காலையில் ஊது, டெய்லி காலையில். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மழகா கண்கள் என்னை முடிந்ததென்று கரங்களை உயர்த்தி நன்றியோடு உம்மழகான முடிந்ததென்று யாரும் அறியாத Love you, Father. ஆமென். தேடி வந்த நல்லரேசரே, அழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்தனா அடைத்து வைத்து ஜீவன் அந்த பேழைக்குள்ள உண்மையிலே ஜீவனோடு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். டெய்லி தூதர்களை அனுப்பி இதை வச்சுக்கோ, அதை ஒன்றும் கொடுக்கல. என்ன இருந்ததோ அதுதான். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ள இருந்த சகல நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். இந்த பேழைக்குள்ள இருந்தா யார் இருந்தாலும் நினைப்பார். நோவாவை மட்டும் இல்ல, சகல நாட்டு மிருகம். அப்ப இந்த பேழைக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு? ஏதா ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். ஏதா ஒண்ணு சொல்லுங்க. பயங்கரம். ஒரு காக்கா இருந்துச்சா இல்லையா? கர்த்தர் நினைத்தார். ஹல்லேலூயா. பேழைக்குள்ள இருந்தா நினைக்கப்படும். பேழைக்குள்ள இருந்தா ஜீவன் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நீர் நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். என் சிறுமையில் இதுதான் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உன் வேதம் என் மனமகிழ்ச்சியா இராமல் இருந்திருந்தா நான் என் துக்கத்திலேயே ஆமென். காக்கிறார், உருவாக்குகிறார், உண்டாக்குகிறார். ஜீவன் சுகத்தோடு காத்தவர். நோவாவை எப்படி பேழையிலிருந்து வெளியே கொண்டு வந்து நான் எல்லாத்தையும் உனக்கு தருவேன் என்றல்ல, பேழைக்குள்ளே விடுவதற்கு முன்னாடி தருவேன் என்கிறார். பேழைக்குள்ளே விட்டு வெளியே வந்து தந்துட்டேன்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சாட்சியை கர்த்தர் கேட்க பண்ண போகிறார். நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஆமென், ஆமென். நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு சாட்சியை நாம கேட்க போகிறோம். ரூத் ரஞ்சனா என்கிற ஒரு மகளுக்காக நாம் 2 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலான, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிட்டு, அதாவது மரணத்துக்கு அடுத்த சில நிமிடங்கள் என்கிற நிலையில் இருந்த மகளை கர்த்தர் கிருபையாய் தொட்டு, ஆமென், இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாது, ஆமென், ஆனால் கிருபையாய் கர்த்தர் ஜெபிக்க வைத்தார். இன்னைக்கு இந்த வருஷம் இந்த வருடத்தின் கடைசி ஃபாஸ்டிங் பிரேயரில் மகளை ஜீவனோடு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமாம். முன்னாடி வர முடியுமா? முன்னாடி வர முடியாதா? கார்ட்லெஸ் மைக். ஆமாம். சாட்சி சொல்கிறீங்களா? எப்படி? ஓகே, மைக்கு மட்டும் அங்கே அவங்களுக்கு ஃப்ரெண்டில் வர முடியாது. ப்ரைஸ்லாம் கேமரா மட்டும் அங்கே திருப்பி குயிக்கா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நீர் தந்த இந்த வாழ்விற்கா உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பேன். இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியோடு
த லார்ட். ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ரஞ்சனா. நான் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து இருக்கேன். எனக்கு 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. போன வருஷம் ஜனவரி 1 டிசம்பர் கடைசி கிட்ட எனக்கு சாதாரண ஒரு காய்ச்சல் வந்துச்சு. அந்த காய்ச்சல் சளி அவ்வளோதான். ஸோ அந்த இதில் வீட்டிலே தான் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். திடீர்னு எனக்கு என்ன நடந்துன்னே தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நான் 2 மாதம் கழித்து முழிச்சு பார்த்தா நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு கடைசி மூச்சு திணறல் வந்திருக்கு, என்னால் ப்ரீத் பண்ண முடியல. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு என்னைய தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆக்சிஜன் ட்ராப் ஆகிருக்குது 75% கிட்ட. உடனே என் லங்கை வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்காங்க. அது எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் வந்து ஹோல் லங் இன்ஃபெக்ட் ஆகி நிமோனியா வித் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்து என்னைய தாக்கிருச்சு. ஸோ அவங்களால என்னைய முழிக்க வச்சேன்னா என் உடம்புக்கு எனர்ஜி இருக்காதுன்னு சொல்லி என்னைய கோமாவில் கொண்டு போயிட்டாங்க. ஸோ 2 மாதம் நான் வந்து கோமாவில் இருந்தேன். என்ன நடந்துன்னே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் வந்து இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நாளெல்லாம் குறிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் சொல்லிடுங்கன்னு. இங்கே என் அப்பா அம்மா இங்கே தான் இருக்காங்க, நாகர்கோயிலில். அவங்க வயசானவங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணலை. ஏன்னா பண்ணால் அவங்க தனியாக இருக்காங்கன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் அப்புறம் என் அண்ணா இருந்தான் பக்கத்து கண்ட்ரியில். ஸோ அவனும் வந்தான். ஸோ 2 பேரும் அப்பா அம்மா கிட்ட வந்து ஃபால்ஸ் ஹோப் இந்த மாதிரி. பட் நாங்கள் கடவுளுக்கு மேலே வந்து நம்பிக்கை வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக கடவுள் வந்து இது பண்ணுவார்னு கண்டினியூஸ் ப்ரேயர். எனக்காக எல்லா இடத்துலையும் ப்ரேயர் நடந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த சர்ச்சில் ப்ரே பண்ணாங்கன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அந்த ப்ரேயர் ஆண்டவருக்கு கிருபை. அந்த ப்ரேயரை கேட்டு இறங்கிருச்சு எங்கள் ஃபேமிலி மேலே. எனக்கு 2 சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்க அம்மா கிடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ட்ரக்கியாஸ்டோமா, கழுத்தில் ஓட்டை, அப்புறம் எக்மோ வென்டிலேட்டர் அப்படின்னு எல்லா இதுலேயும் என்னைய வச்சு ஒரு 2 months நான் அப்படி செடேட்டட் கோமாவில் இருந்தேன். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னைக்கு டாக்டர்ஸ் கைவிட்டாங்களோ அன்னைக்கு கடவுள் வந்து கை வச்சார் என் மேலே. அந்த இது கடவுள் கிருபைனால அவர் டாக்டர்ஸால் முடியாதது கடவுளால் முடியும் அப்படின்றத காமிச்சார். நாங்கள் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை நம்பலை. டாக்டர்ஸ் எப்போ நெகட்டிவிட்டாக சொன்னாங்கனாலும் நாங்கள் ப்ரே பண்ணி கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் நடக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் என்னால் ப்ரே பண்ண முடியலை. ஏன்னா எனக்கு சுயநலவு கிடையாது. ஆனால் கடவுள் நிறைய பேரை உங்கள் மூலமாக எழுப்புனார் எனக்காக ஜெபிக்கிறதுக்கு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, கடவுளுக்கு தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு யாருக்கு கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு மேலே அவர் சோதிக்க மாட்டார். அதனால் நமக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும் அவரை கைப்பிடிக்கணும். அவரை கைப்பிடிச்சிட்டேன்னா எல்லாம் நன்மைக்கு நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். கடவுள் உயிரை கொடுத்துட்டாரு. ஆனால் எனக்கு அந்த கழுத்தில் ஓட்டை போட்டாங்க. என் சத்தம் போயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஸோ என் சத்தம் போயிடுச்சு, எல்லாமே போனாலும் அந்த நேரத்தில் ஒரு கஷ்டமே தெரியாமல் கடவுள் என்னைய தூக்கி சுமந்தார். ஆனால் இப்போ என்னால் நடக்க முடியாது. நான் பெட் ரெஸ்ட்லேயே இருந்தனால எனக்கு காலில் பலம்லாம் போய் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இருக்கிறது எனக்கு கஷ்டமாக தெரியுது. என்னால் பழைய மாதிரி நடக்க முடியல. நான் டிபெண்ட்டாக இருக்கேன். நான் வீல் சேரில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ இது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதை விட கஷ்டமான விஷயத்தில் எதுவுமே தெரியாமல் என்னைய கோமாவில் தூங்க வச்சு கடவுள் காத்து கொண்டார். அதுக்கு கடவுளுக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு ஃபேமிலியை வந்து யுனைட் பண்ணி எங்கள் குடும்பத்தை சேர்த்து என் பிள்ளைகளுக்கு அம்மாவை
உயிரோட கொண்டு வர வச்ச உயிருள்ள கடவுள் எனக்கு கிடச்சிருக்கு. அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். யாருக்குமே கிடைக்காத உயிருள்ள கடவுள் நமக்கு கிடச்சிருக்காரு. நம்ம என்ன கேட்டாலும் நமக்காக கண்டிப்பாக இறங்கி செய்வார். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya 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 ஹalleluya. Thank you Father. Thank you Jesus. கடலாழத்திலும் அக்கினி சூளை எல்லாம் எழுதிக்கலாமா? உன்னை காத்திடும் பலவானோ, விஷ சர்ப்பங்களும் சிங்க கூட்டங்களும் பயம் வேண்டாம் உன் அருகில் நான். கடலாழத்திலும் ஆமென் glory பயம் வேண்டாம் உன் அருகில் நான். என்னுரை செய்தவர் ஓ ஜீசஸ் கரங்களை அசைத்து ஆவியில் ஆராதிப்போம். என்னுரை செய்தவர் ஆராதிப்போம். நான் உன்னை ஒருபோதும் ஒருபோதும் கை விழுவதில்லை என்றவரை ஆராதிப்போம். நான் உன்னை ஆமென் என்றவரை சொல்லுவோம். கடலாழத்திலும் கடலாழத்திலும் உன்னை காத்திடும் பலவானோ, விஷ சர்ப்பங்களும் பயம் வேண்டாம் பயம் வேண்டாம் உன் அருகில் நான். கடலாழத்திலும் ஓரளவ சேதனரே விஷ சர்ப்பங்களும் விஷ சர்ப்பங்களும் பயம் வேண்டாம். ரெண்டு கரங்களை உயர்த்தி வரை சத்தமாய் என்னுரை செய்தவரை ஆவியில் ஆராதிப்போம். ஆமென். கடைசி எல்லாரும் கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடி மகிமை செலுத்துவோம். எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லா ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நீர் வாழ்க ராஜா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர், உண்மை உள்ளவர், தம்மை நம்புகிறவர்களுக்கு கேடகமானவர், பலனானவர், அருளானவர், ஜீவனின் சுவாசத்தையும் சகலத்தையும் தருகிற வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அவர். ஆமென், ஆமென், ஆமென்.